அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வான்வழி தரைவழி தாக்குதல்கள் தீவிரம், மக்கள் வெளியேற அழுத்தம். முதலில் எச்சரிக்கை. குண்டுமலை ஏமன் துறைமுகம் நகரம் மீது வான்வழி தாக்குதல். மாலியில் 40 எண்ணெய் டேங்கர்களை தாக்கிய கிளர்ச்சியாளர்கள். இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க அரபு இஸ்லாமிய நாடுகள் தீர்மானம். போரில் அதிபயங்கர ஆயுதங்களை பயன்படுத்த ஈரான் முடிவு. இஸ்ரேலிய தரைவழி தாக்குதல்களை காசா மீது நடத்துவது குறித்து சவுதி அரேபியா கடும் கண்டனம். UK சென்ற அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அதிர்ச்சி தரும் பாதுகாப்பு தகவல். போராட்டத்தின் பின் நேபாள சுற்றுலாத்துறை பாதிப்பு. ரஷ்ய ட்ரோன்கள் உக்ரைனை தாக்கின. தொடர்பென விரிவான செய்திகள். காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. ராணுவத்தின் நடவடிக்கைகள் விரிவாக்கம் செய்யப்படுவதால் அங்கு வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை முதல் காசா முழுவதும் தீவிர வான்வழி மற்றும் பீரங்கிகள் மூலம் தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது. இந்த தாக்குதல்களில் காசா நகரில் குறைந்தது 40 பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். காசா பற்றி எரிகிறது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் கடுமையான போர்களை செய்து வருகிறது. பணி கைதிகளை விடுவிப்பதற்கும் ஹமாஸை தோற்கடிப்பதற்கும் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் தொடர்ந்தும் கொடூரமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் தூண்டுதலின் பேரில் இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை செய்ததாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் இந்த தாக்குதல்கள் தொடங்கப்பட்டுள்ளன. முன்னதாக காசா நகரை முழுமையாக கைப்பற்றுவதாக இஸ்ரேல் அரசு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு இஸ்ரேல் காசா மீது செய்யும் இனப்படுகொலைக்கும் கடும் கண்டனங்களை உலக நாடுகள் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஏமனில் உள்ள கொடைடா துறைமுக நகரம் மீது இஸ்ரேல் நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. செங்கடலில் இயங்கி வரும் கவுதி அமைப்பினர்களை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகிறது. இஸ்ரேல் அங்கு 12 தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படுகிறது. தாக்கப் போவதாக இஸ்ரேல் முன்னரே எச்சரிக்கை விடுத்திருந்தது. கவுதிகளின் இராணுவ கட்டமைப்பு குறிவைத்து தாக்குதல் நடத்த உள்ளதாகவும் கொடைடா துறைமுகத்தில் உள்ள மக்களும் கப்பல்களும் தங்கள் பாதுகாப்புக்காக உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் ராணுவம் தனது எச்சரிக்கையை தெரிவித்திருந்த நிலையில் தாக்குதலானது நடத்தப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த செப்டம்பர் 10 அன்று ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள பத்திரிகை அலுவலகத்தின் மீதும் இஸ்ரேல் குண்டு வீசி 33 பத்திரிகையாளர்களை கொன்றதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு இஸ்ரேல் ஏமனுக்கு எதிராக கவுதிகளின் மீது தாக்குதல் நடத்தி வருகின்ற சூழ்நிலையில் தொடர்ந்தும் இஸ்ரேல் மீது ஏமன் கவுதி அமைப்பினர்கள் பல தொடர் தாக்குதல்களை நடத்தி பல கட்டிடங்களை சேதப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இஸ்ரேலின் விமான நிலையங்களை குறிவைத்தும் தாக்குதல்களை கவுதி அமைப்பினர்கள் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆப்பிரிக்க நாடான மாலியில் பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்படுகின்றன. அவற்றில் அல்கொய்தாவுடன் தொடர்புடைய ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம் என்ற கிளர்ச்சி குழுவும் இந்த கிளர்ச்சி குழுவானது மாலியில் எண்ணெய் இறக்குமதியை தடை செய்வதாக கடந்த வாரம் அறிவித்தது. அதன்படி கையிஸிலிருந்து தலைநகர் பாமாகோ நோக்கி 100க்கும் மேற்பட்ட எண்ணெய் டேங்கர்கள் இராணுவ பாதுகாப்புடன் சென்று கொண்டிருந்தன. அப்போது அமைப்பினர்கள் நடத்திய தாக்குதலில் 40 எண்ணெய் டேங்கர்கள் தீப்பிடித்து எரிந்தனர். இதனால் இடம் முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனை அடுத்து அங்கு விரைந்து தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து அதனை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இந்த தாக்குதல் தொடர்ந்தால் அடுத்த 2 வாரங்களுக்குள் முற்றிலும் எரிபொருள் தீர்ந்துவிடும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை தடுப்பதற்கு இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் தீர்மானித்துள்ளன. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் தொடுத்த போர் கடந்த 2 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இதில் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 64,000க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் கடந்த வாரம் கட்டாரில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் தலைமையகத்தை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்கு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடனான அவசர ஆலோசனை கூட்டத்துக்கு கட்டார் அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் அவசர உச்சி மாநாடு கட்டார் தலைநகர் தோஹாவில் நேற்று நடைபெற்றது. இதன்போது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல்களை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டன. காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை தடுக்க இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆட்சியுடனான எந்த ஒரு எதிர்கால போரிலும் ஏவுகணைகள் தவிர வேறு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் என்று ஈரான் இஸ்லாமிய குடியரசின் மூலோபாய ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் ராணுவ ஜெனரல் அகமது ரேசா பௌஸ்தாஸ்தன் கூறுகின்றார். 12 நாள் புனித பாதுகாப்பில் நாங்கள் முக்கியமாக எதிரிகளை ஏவுகணைகள் மூலம் எதிர்கொண்டோம். ஆனால் எதிர்கால போரில் தேவைப்பட்டால் எதிரியை மற்ற போர்க்களங்களிலும் ஈடுபடுத்துவோம் என்று மூத்த ஈரானிய இராணுவ அதிகாரி சமீபத்தில் உள்ளூர் ஈரானிய ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் கூறினார். எதிரி ஒரு நகர்வை மேற்கொள்ள முயன்றால் அது ஒரு நசுக்கும் மற்றும் வருந்தத்தக்க பதிலை எதிர்கொள்ளும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். எதிரிக்கு எதிரான எந்த ஒரு எதிர்கால போருக்கும் ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் ஜெனரல் பவுஸ்தாஸ்தன் ஈரானிய தேசத்துக்கு மேலும் உறுதியளித்தார். அத்துடன் இஸ்ரேலுக்கு எதிராக பலதரப்பட்ட பயங்கர ஆயுதங்களை களமிறக்கி தாக்க தயாராக இருப்பதாகவும் ஈரான் அறிவித்துள்ளது. எந்த ஒரு எதிர்மறையான தாக்குதல்களுக்கும் தக்க பதிலடியான தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தரக்கூடும் என்றும் ஈரான் அறிவித்துள்ளது. காசா நகரத்தின் மீதான இஸ்ரேலிய தரைவழி தாக்குதலை கண்டித்து சவுதி அரேபியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. காசா நகரத்தின் மீதான இஸ்ரேலின் தரைவழி தாக்குதல்கள் கண்டிக்கும் கூட்டக்குழுவில் சவுதி அரேபியாவும் இணைந்துள்ளது. இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலையும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான அவர்களின் தொடர்ச்சியான குற்றங்களையும் ராஜ்யம் கடுமையான வார்த்தைகளில் கண்டிப்பதாக வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இவ்வாறான தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் சவுதி கண்டித்துள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் என்று அது விவரித்ததை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பயனுள்ள நடவடிக்கைகளை எடுப்பதில் சர்வதேச சமூகத்தின் செயலற்ற தன்மையும் அது விமர்சித்துள்ளது. அத்துடன் ஈரானுடன் இணைந்து சவுதி பலதரப்பட்ட தாக்குதல்களை நடத்துவோம் என்றும் ஆயுதங்களை களமிறக்குவோம் என்றும் அறிவித்துள்ளது. உலகத்தின் கண்களை தன் பக்கம் திருப்பும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது இங்கிலாந்துக்கு சென்றுள்ள நிலையில் அவரது பயண நோக்கம் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த பயணம் இது சாதாரண அரசு முறை பயணம் அல்ல என கூறப்படுகின்றது. ட்ரம்பின் இந்த வருகை அவர் எப்போதும் விரும்பும் பிரம்மாண்டம் மற்றும் அசாதாரண பாதுகாப்பு ஏற்பாடுகளால் உலகையை பிரமிக்க வைத்துள்ளது. கவசமிடப்பட்ட பிரத்யேக லிமோசின் கார் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. த பீஸ்ட் என்று செல்லமாக அழைக்கப்படும் இந்த கார் ஒரு சிறிய இராணுவ டேங்க் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த லிமோசின் மட்டுமே ட்ரம்பின் பாதுகாப்பு அரண் அல்ல. அவரது பாதுகாப்பு படை ஹாங்கை கில் டீம் என்ற பெயரில் ஒரு நவீன குழுவையும் கொண்டுள்ளது. இக்குழுவில் துப்பாக்கி கடும் வீரர்கள், வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மின்னணு கண்காணிப்பு வல்லுநர்கள் என பலரும் உள்ளனர். எந்த ஒரு அச்சுறுத்தலையும் முறியடிக்க இவர்கள் எப்போதும் தயார் நிலையில் இருப்பார்கள். ட்ரம்பின் வருகையின் மற்றொரு அதிர்ச்சி தரும் அம்சம் அணுசக்தி குறியீடுகள் அடங்கிய பெட்டி. இந்த குறியீடுகள் அமெரிக்காவின் அணு ஆயுதங்களை ஏவுவதற்கான ரகசிய அனுமதி கோடுகளை கொண்டவை. அதிபர் எங்கு சென்றாலும் இந்த பெட்டி அவருடன் இருக்கும். ஒருவேளை எதிர்பாராத தாக்குதல்கள் நிகழ்ந்தால் அங்கிருந்தே அணு ஆயுதங்களை ஏவி பதிலடி கொடுக்க இது உதவும்.
ட்ரம்பின் இந்த வருகை அவரது தனிப்பட்ட பாணியையும் அமெரிக்காவின் வலிமையையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தியுள்ளது. நேபாளத்தில் நிலவும் மோதல்களின் காரணமாக அந்நாட்டின் சுற்றுலாத்துறை பாதிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை 30% குறைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேபாள சுற்றுலா ஆணைக்குழு, உணவக உரிமையாளர்கள் மற்றும் சுற்றுலா தொடர்பான ஒழுங்கமைப்பாளர்கள் கடந்த ஆண்டை விட இப்போது சுற்றுலா பயணிகளின் வருகை 30% குறைந்துள்ளதாகவும் சில சுற்றுலா முன்பதிவுகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். காத்மண்டுவின் பரபரப்பான சுற்றுலா மையங்கள், கடைகள் மற்றும் உணவகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி 26 சமூக ஊடக வலையமைப்புகளை தடை செய்வதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிராக நேபாளத்தில் நடந்த போராட்டத்தில் இதுவரை 72 பேர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்ய ட்ரோன்கள் உக்ரைனை தாக்கியுள்ளன. ரஷ்ய ட்ரோன்கள் இவ்வாறு உக்ரைனின் முக்கிய பகுதிகளை குறிவைத்து தாக்கியுள்ளது. தலைநகரம் கியூ உட்பட உக்ரைன் மீது ரஷ்யா இரவு நேர தாக்குதல்களை தொடர்ந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாயன்று இங்கிலாந்துக்கு அரசுமுறை பயணமாக புறப்பட தயாரான நிலையில் போராளிகளுக்கிடையே அமைதியை நிலைநாட்ட வெள்ளை மாளிகையின் முயற்சிகள் இன்னும் ஸ்தம்பித்துள்ளன. செவ்வாய்க்கிழமை காலை வரை ரஷ்யா 113 ட்ரோன்களை நாட்டுக்குள் ஏவியதாகவும் அவற்றில் 89 சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அடக்கப்பட்டதாகவும் உக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது. 6 இடங்களில் 22 ட்ரோன்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 2 இடங்களில் இடிபாடுகள் விழுந்தன. கியூ மீது வானத்தில் வான் பாதுகாப்பு தீவிரமாக இருந்ததாக அங்குள்ள உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகரின் புறநகரில் உள்ள ஒரு ஷாப்பிங் சென்டர் மற்றும் ஒரு தொழில்துறை வசதியில் ட்ரோன் தாக்குதல்கள் தீயினை ஏற்படுத்தி வெடித்து சிதறியதாகவும் உக்ரைனின் மாநில அவசர சேவை தெரிவித்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.